வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. பைத்தான் தமிழில் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் என்பது எரர் ஹேண்ட்லிங் ஒரு வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எரர் ஹேண்ட்லிங் இல்லை, எரர் ஹேண்ட்லிங்கோட ஒரு பெட்டர் ப்ராசஸ் ஆர் பெட்டர் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த எரர் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ரெண்டுத்துக்கான விளக்கங்கள் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த எரரில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று லாஜிக்கல் எரர் அண்ட் அனதர் ஒன்று சின்டாக்ஸ் எரர். இந்த சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா ப்ரோக்ராமிங் அந்த சின்டாக்ஸ் சம்மந்தப்பட்டது, அதனுடைய கட்டமைப்பு சம்மந்தப்பட்டது. அது தப்பாக எழுதிட்டோம், இஃபுக்கு இப்படி தான் எழுதணும்னு இருக்குது, அதுக்கு இண்டென்டேஷன் கொடுக்கணும்னு இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் சின்டாக்ஸ் எரரில் வரப்போகுது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரருங்கிறது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம செய்ய வேண்டியதில் தப்பு பண்ணியிருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் ஒரு அடிஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை டிவிஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு மறந்துருக்கலாம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர வேண்டிய ரிசல்ட்டில் இட் இஸ் கோயிங் டு கிவ் எ டிஃப்ரெண்ட் ரிசல்ட். நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இல்லாமல் வேறு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை லாஜிக்கல் எரர்னு சொல்கிறோம். இந்த சின்டாக்ஸ் எரர் நார்மலாக பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய எடிட்டர்ஸில், ஆஃப்கோர்ஸ் ஜூபிட்டரில் அந்த அளவுக்கு தெரியாது, நீங்கள் பைச்சாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டைப் பண்ணும்போதே இட் இஸ் கோயிங் டு ஷோ தட் இட் இஸ் அ சின்டாக்ஸ் எரர். ஒரு ரெட் வேவி லைன் உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ அதேமாதிரி நீங்கள் அதை உடனே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த லாஜிக்கல் எரர் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ரிசல்ட் தெரிய போகுது. அப்படி இல்லைன்னா ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது டெஸ்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு தயார் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஒரு மென்பொருள் தயார் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு கரெக்டான எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது லாஜிக்கல் எரர் இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் ஆர் சம் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேக்டர்ஸ்னால் வரக்கூடியது தான் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்புட்டு கொடுக்குறோம். இன்புட் அந்த இடத்துல நம்பர் தான் கொடுக்கணும், நம்பர் தான் டைப் பண்ணணும்னு இருக்கும்போது அந்த இன்புட் கொடுக்குறவங்க அது தெரியாமல் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடுறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்டீஜர் அப்படிங்கிற இன்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனால் கன்வெர்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு த்ரோ த எக்ஸப்ஷன். அதே மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல் இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். நேற்றுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க, அல்ல இப்போ எழுதியிருப்பீங்க, அதில் ஃபைல் வச்சுருந்துருப்பீங்க, ஓப்பன் பண்ணணும், ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஃபைலோட லொக்கேஷன்லேருந்து ஃபைலை மாற்றிட்டாலோ இல்லை ஃபைலை வேறு யாராவது டெலீட் பண்ணிட்டாலோ நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இருக்காது. ஸோ ப்ரோக்ராம் வில் கெட் ஸ்டாப். இது ப்ரோக்ராம்குள்ளே இருக்கக்கூடிய எரர் இல்லை, ப்ரோக்ராமுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய எரர், ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸப்ஷன். ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதை ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த எரர் ஹேண்ட்லிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா ஒரு இன்புட் வருது, இல்லை இதேமாதிரி ஒரு ப்ராசஸ் வருது, இதேமாதிரி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கான்னு முன்னாடியே தேடி பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னா இல்லைன்னு முன்னாடியே சொல்லிடுறது, இல்லை எங்கே இருக்குதுன்னு யூசர்கிட்ட கேட்குறது. அதேமாதிரி இன்புட்டில் வரும்போது டெக்ஸ்ட்டுக்கு நம்பருக்கு பதில் டெக்ஸ்ட் வருது அப்படின்னா அப்போ வி ஆர் கோயிங் டு செக் அந்த என்டர் பண்ண எல்லாமே கேரக்டராக இருக்குது, ஒவ்வொரு கேரக்டராக செக் பண்ணி அதில் நியூமரிக் கேரக்டர் இல்லாமல் வேறு ஏதாவது கேரக்டர் இருந்ததுன்னா கொடுத்த இன்புட் தப்புன்னு சொல்லிவிட்டு திருப்பி கொடுக்க சொல்கிறது. இதேமாதிரி நிறையா எரர் ஹேண்ட்லிங் கோடு எழுதுவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இட் வில் பிகம் வெரி கிளம்சி, பெரிய கோடாகிடும். அந்த அவ்வளோ பெரிய கோடை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிற ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் உண்டு. பைத்தானில் ட்ரை எக்ஸப்ட் அப்படின்னு ஒரு பிளாக் மூலமாக தான் இதை ஹேண்டில் பண்ணுவோம். மற்ற லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ட்ரை கேட்ச் அப்படிம்பாங்க. அந்த ட்ரை கேட்சுங்கிறது பாப்புலர். ஏன்னு கேட்டிங்கன்னா C++ல் இருக்குது, ஜாவாவில் இருக்குது, C# இருக்குது. அதனால் ட்ரை கேட்ச் அப்படின்னாலே நிறையா பேருக்கு அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. இங்கே பைத்தானில் ஸ்லைட் வேரியேஷனோட ட்ரை எக்ஸப்ட், ஆல்மோஸ்ட் பேசிக் கான்செப்ட் இஸ் சேம். இங்கே ட்ரை எக்ஸப்ட்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் அவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, முக்கியமான எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு 39 to 40 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வெரி க்ரூஷியல் எக்ஸப்ஷன்ஸை மட்டும் இப்போ பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு see how we can have a user defined exception. என்னோட சிச்சுவேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய எக்ஸப்ஷன் எப்படிங்கிறத நம்ம அதையும் எழுதி பார்த்துருவோம். ஸோ இப்போ வாட் we are going to do is ஒரு நம்பர் வாங்க போகிறோம். int input enter a number
அதே மாதிரி ஒய்க்கும் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு என்டர் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே வந்து வாட் வி ஹேவ் இஸ் print x by y அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை ரன் பண்ணுறோம். 10ன்னு கொடுக்குறோம், 5ன்னு கொடுக்குறோம், ரிசல்ட் 2ன்னு வந்துடுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒழுங்காக ரன் பண்ணுற இந்த ப்ரோக்ராமை வித் சம் அதர் வேல்யூ, இப்போ 0ன்னு கொடுக்குறோம். நார்மலாக வந்து 0 cannot divide any number இல்லைங்களா? மேத்தமேட்டிக்கலி டிவிஷன் பை 0 இஸ் நாட் பாசிபிள். ஸோ இங்கே வந்து we are going to say enter a number 0ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, it is going to throw some exception called as zero division error exception அப்படின்னு சொல்லிடுது. ஸோ it is an exception. இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். என்ன செய்யலாம்? இப்படி அப்ரப்டாக இதே மாதிரி நிறையா எரர் மெசேஜோட வந்து புரியாமல் இருக்கிறதுக்கு I can handle that situation with a try except block. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? We are going to copy this code and put it in this block. இதுக்கும் அந்த கோலன் போட்டு பிளாக் இருக்கணும். இங்கே வந்து except அப்படின்னு போட போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம்? print. ஜஸ்ட் எரர்னு மட்டும் மெசேஜ் கொடுத்துறேன். ஸோ என்னாகும்? இப்போ இஃப் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ், சாரி, இங்கே பிளாக் நம்ம இண்டென்டேஷனில் எரர் இருக்குது. தட் இஸ் அ சின்டாக்ஸ் எரர். ஸோ இங்கே ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு காமிச்சிடுது. இப்போ ரன் பண்ணுறோம். we are going to say 10 5, absolutely no problem. இந்த block work ஆகிடுது. இப்போ now I am running with the value which may throw exception. Okay, enter a number 0ன்னு இங்கே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, it is not stopping that program like this. இங்கே என்ன செஞ்சது? இந்த except blockல வந்துட்டு நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த எரர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். இப்போ வந்து இது எப்படி அந்த எரர் ஹேண்ட்லிங் கோடு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து y should not be 0 இல்லைங்களா? y 0 இருந்தால் டிவைட் ஆகாது. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் while y equal to 0, y equal to int of input enter non-zero value for y அப்படின்னு கொடுத்துப்போங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? print x by yன்னு கொடுத்துறோம். இப்போ 10 5ன்னு கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10 0ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யுது? என்டர் நான் ஜீரோ வேல்யூ ஃபார் y அப்படின்னு சொல்லுது. நான் திருப்பி 0 கொடுக்குறேன். திருப்பி இட் இஸ் கோயிங் டு சே நவ் ஐ எம் கோயிங் டு சே 2. இட் கிவ்ஸ் தட் ரைட் வேல்யூ. இதுதான் வந்து அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்குள்ளார அந்த எரர் ஹேண்ட்லிங் கோடு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. ஸோ வி ஆர் ஹேவிங் எ பிளாக். இதில் வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சுனால் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இட் இஸ் கம்மிங் டு த எக்ஸப்ட் பிளாக். அந்த எக்ஸப்ட் பிளாக்கில் என்ன கோடு இருக்கோ அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். அதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸப்ஷன் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதலாம். சரி, இது வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். அதனால் திருப்பி அதை வந்து கரெக்டான இன்புட் வர வரைக்கும் நீங்கள் வாங்கி அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். பட் தேர் ஆர் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் யூ கேனாட் ஹேண்டில். சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு கனெக்ட் எ சர்வர். அதாவது நீங்கள் வந்து யூஎஸ்லேயோ யூகேலேயோ இருக்கக்கூடிய உங்கள் ஆஃபீஸினுடைய ஹெட் ஆஃபீஸினுடைய சர்வரை வந்து கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இப்போ இருக்கிற மாதிரி சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் ஆர் ஓகே நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ அதனால் வந்து சர்வர் டவுனாக இருக்குது. அப்படிங்கும்போது யூ கேன் நாட் ஓகே கனெக்ட் தட் சர்வர். உங்கள் ப்ரோக்ராம் மூலமாக அந்த சர்வரை அப் பண்ண முடியாது. ஸோ அட் த மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? சர்வர் இஸ் டவுன் ஒரு மெசேஜை கொடுத்துட்டு
ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம். அதுதான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ப்ரோக்ராம் என்னென்னே தெரியாமல் சர்வர் நாட் ஏபிள் டு கனெக்ட்னு வெளியில் வரதுக்கு பதில் கொஞ்சம் சர்வர் இஸ் டவுன் ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்ங்கிறது வந்து மீனிங்ஃபுல் மெசேஜாக இருக்கும். அதுதான் பண்ண முடியும். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எல்லா எக்ஸப்ஷனையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். சில எக்ஸப்ஷனுக்கு நம்ம வந்து we can write the code. சில எக்ஸப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் மீனிங்ஃபுல் ஒரு எரர் மெசேஜையோ இல்லை ஒரு மெசேஜ் டு த யூசரையோ கொடுத்துட்டு வெளியில் வரலாம். தட் இஸ் த திங் வாட் we can do. சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் we can go. இப்போ இந்த பிளாக்லேயே ஐ எம் கோயிங் டு ஹாவ் சம் மோர் திங். இங்கே வந்து ஒரு எல்எஸ்டி அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து 12, 13, 15, 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ் we are going to say print LST of 22 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு தெரியும் இந்த எல்எஸ்டியில் எத்தனாவது வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are going to give that index. இங்கே இருக்கிறதே 4 வேல்யூ, பட் நான் வந்து 22வது வேல்யூவை எனக்கு டிஸ்பிளே பண்ணி 22வது இண்டெக்ஸில் இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். நேச்சுரலி தட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர். அங்கே இருக்காது இல்லைங்களா? இல்லை அப்படிங்கும்போது இட் ஷுட் ஷோ மீ த எரர் எக்ஸப்ஷன். ஸோ என்ன எக்ஸப்ஷன்? இப்போ அந்த எக்ஸப்ஷன் இருந்ததுன்னா அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 10, 5 எனக்கு ஐ எம் நாட் கெட்டிங் த வேல்யூ ஃப்ரம் திஸ். ரீசன் இஸ் இங்கே எக்ஸப்ஷன் வந்தது. இந்த எக்ஸப்ஷன் வந்த உடனே நேராக எக்ஸப்ட் பிளாக்குக்கு போயிடுச்சு. இந்த எக்ஸப்ட் பிளாக்கில் இருக்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அதில் வந்து இந்த பர்டிகுலர் பிரிண்ட் எக்ஸ் பை ஒயில் எரர் வந்ததுன்னா என்ன செய்யணுமோ அதுக்கான கோடை தான் எழுதியிருக்கோம். அதனால் இதுக்கான கோடு இல்லை அப்படிங்கும்போது ஸ்டில் இட் இஸ் கண்டினியூயிங். எந்த எக்ஸப்ஷன் வந்தாலும் எக்ஸப்ட் பிளாக்குக்கு போயிடுது. ஸோ இது வேறு எக்ஸப்ஷன், இது வேறு எக்ஸப்ஷன். இங்கே எக்ஸப்ஷன் இல்லை. இந்த ரெண்டாவது லைனில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் வந்து வரும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இட் இஸ் அகெயின் கோயிங் டு த எக்ஸப்ட் பிளாக். பட் இட் ஷுட் நாட் ஹேப்பன். இட் ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? இதுக்கு அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனுக்கு தகுந்த வேலையை செய்யணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர், அதாவது எந்த எரர் வந்ததுனால் இங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். 0 டிவிஷன் எக்ஸப்ஷன் வந்ததுனால் இட் வில் கோ ஹியர். இங்கே இன்னொரு எக்ஸப்ட் பிளாக் போட்டுக்க போகிறேன். எக்ஸப்ட் இண்டெக்ஸ் எரர். இப்போ இண்டெக்ஸ் தப்பாக இருந்தால் வரக்கூடியது வந்து இண்டெக்ஸ் எரர். ஸோ அந்த இண்டெக்ஸ் எரர் வந்ததுன்னு என்ன பண்ண போகிறேன்? இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு சே print invalid index, please run with proper input. Rerun the program. Program with proper input அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம we are going to run this. இப்போ 10, 5 கொடுத்தேன். ஸோ இப்போ இந்த பிளாக்குக்கு போகலை. பிகாஸ் இங்கே வந்து எக்ஸப்ஷன் நேம் எதுவாக இருந்தால் போனோன்னு சொல்லியிருக்கோம். 0 டிவிஷன் எரர் வந்தால் மட்டும்தான் இங்கே போகும். இப்போ இண்டெக்ஸ் எரர் இங்கே வந்திருக்கு. ஸோ இண்டெக்ஸ் எரர்னுங்கும்போது இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு போகும். ஸோ அந்த பர்டிகுலர் எரர் மெசேஜை சொல்லிடுச்சு. அங்கேயும் நீங்கள் எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணி திருப்பி ஒரு சரியான இண்டெக்ஸை என்டர் பண்ண சொல்லி வாங்கி டிஸ்பிளே பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஸோ இதேமாரி மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ சரி, ஃபஸ்ட்டு இதையே வந்து இன்னொரு தடவை ரன் பண்ணுவோம். இப்போ 10, 0ன்னு என்டர் பண்ணேன். இங்கே இட் இஸ் கோயிங் டு த 0 டிவிஷன் எரர் பிளாக். அங்கே வந்து திருப்பி 2ன்னு என்டர் பண்ணேன். எனக்கு வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இந்த தேர்ட் லைனில் பிரிண்ட் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கக்கூடிய அந்த லைனில் எக்ஸப்ஷன் வந்த உடனே இட் இஸ் டைரக்ட்லி ஜம்பிங் டு த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் பிளாக். அந்த 0 டிவிஷன் எரருங்கிற பிளாக்குக்கு போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அது திருப்பி வந்து நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. எந்த லைனில் எக்ஸப்ஷன் வருதோ
அந்த லைன்லேருந்து நேராக எக்ஸப்ட் பிளாக்குக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி மல்டிபிள் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணும்போது, அதாவது மல்டிபிள் எக்ஸப்ட் பிளாக் போடணும் அப்படின்னா, இங்கே மேலே ட்ரையில் இருக்கிறது எல்லாமே ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். ஓகே, சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பு சரியாக ஒரு ரன் ஆகலை, ஆர் அங்கே எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா அதை நம்பி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற பிளாக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா இதேமாரி வரிசையாக 1 by 1 எக்ஸப்ட் பிளாக் போடுறது பெட்டர். இண்டிவிஜுவலாக டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ சம்திங் லைக் திஸ். இங்கேருந்து எடுத்துட்டேன், இன்னொரு ட்ரை பிளாக் போட்டுருங்க, அதில் இதை போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 0. ஸோ அங்கே உள்ள போது அதை என்டர் பண்ணிட்டேன். இங்கே வரும்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணி இதனுடைய வேல்யூ வந்துடுச்சு. ஸோ நம்ம தனித்தனியாக ட்ரை எக்ஸப்ட் பிளாக் வந்து அந்தந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போடும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட், எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் போகாது. ஸோ ஒரே பிளாக் உள்ளே போடணுமா இல்லை தனித்தனி பிளாக் உள்ளே போடணுமாங்கிறது அந்த ஈச் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரிலேஷனை பொறுத்தது. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சார்ந்து இன்னொரு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரே ட்ரை கேட்சில் போட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ ஒன்று வந்து லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம், ஒன்று வந்து நம்பரை வாங்கி டிவைட் பண்ணுறோம், ரெண்டுத்துக்கும் எந்த விதமான ரிலேஷனும் ஆர் டிபெண்டன்சியும் இல்லை அப்படிங்கும்போது யூ கேன் கீப் இட் இன் செப்பரேட் ட்ரை எக்ஸப்ட் பிளாக். ஓகே, தட் இஸ் த மெயின் திங் விச் வி ஷுட், இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நார்மலாக நம்ம பார்த்தது வந்து இப்போ 0 டிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம், இண்டெக்ஸ் எரர்னு பார்த்தோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதை வச்சுட்டே நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதையும் மீறி இருக்குன்னா தான் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷனை சிச்சுவேஷன் இங்கே க்ரியேட் பண்ணுறேன், அது என்ன எரர் த்ரோ பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை எப்படி ட்ரை கேட்சில் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ஃபங்க்ஷன் இன்ட்டுன்னு இருக்குது. இன்ட்டுக்குள்ளே இப்போ 9 அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் கன்வெர்ட்டிங் இல்லைங்களா. அந்த 9 கொடுக்கறதுக்கு பதில் ஐ எம் கிவிங் மை நேம் ஹியர். இந்த நேமை வந்து அதால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன எரர் வருது பாருங்கள், வேல்யூ எரர் அப்படின்னு வருது. ஸோ இதை எப்படி பண்ணலாம், இங்கே ட்ரை இங்கே எக்ஸப்ட் வேல்யூ எரர் இங்கே வந்து நம்ம பிளாக் எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம், x equal to input enter in numeric value. இது ஒரு நியூமரிக் வேல்யூ என்டர் பண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஈவன் செக் பண்ணிக்கலாம், x dot is digit. நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் இஸ் டிஜிட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இஃப் எக்ஸ் டாட் இஸ் டிஜிட் யூ கேன் see int of x, else print run with proper input. ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, ரன் பண்ணி பாருங்கள். என்டர் எ நியூமரிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுது. இந்த எக்ஸப்ஷன் இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்து என்டர் எ நியூமரிக் வேல்யூன்னு சொல்லுது. நான் வந்து 9 கொடுக்குறேன். ஸோ நோ எரர். இன்கேஸ் இப்போ 9 கொடுக்காம எகெயின் வாசு அப்படிங்கிறது போல் ராம் அப்படின்னு இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா ரன் வித் ப்ராப்பர் இன்புட் அப்படின்னு சொல்லுது. ஸோ we are able to handle it. It is not throwing exception, we are catching it
using the except block and we are handling it. ஸோ இங்கே வந்து வேல்யூ எரர் அப்படிங்கிறது பார்த்தீங்க. அதேமாரி இப்போ டிக்ஷனரியில் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் கால்ட் அஸ் ஓகே தெர் இஸ் கீ எரர் எக்ஸப்ஷன் ஆர் கீ எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீ எரர்னால் என்ன அப்படின்னு கேட்டால், டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும் அப்படின்னு டிக்ஷனரி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் டிக்ஷனரி வீடியோவை ஒரு தடவை நீங்கள் திருப்பி ரீகேப் பண்ணிக்கலாம். அந்த கீ வேல்யூவை வச்சு தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். அந்த கீ வேல்யூ இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு த்ரோ த கீ எரர். சே எக்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது. 1, Sam, Sam, 2, Ram அப்படின்னு கொடுத்துட்டோம். டிக்ஷனரி கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே சாம் அப்படின்னு கொடுக்க போகுது. அதே எக்ஸ் ஆஃப் 1க்கு பதில் எக்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்தா இட் இஸ் கிவிங் கீ எரர். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை கேட்சில் யூஸ் பண்ணி கீ எரர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வேல்யூ எரர் பார்த்தோம், கீ எரர் பார்த்தோம். சேம் வே யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வரும்போது நீங்கள் ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ண வேண்டாம். நெட்டில் வேணால் நீங்கள் வந்து வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ஷன் வரும்போது யூ கேன் see that. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன எக்ஸப்ஷனுங்கிறத டிஸ்பிளே பண்ணிடும். அந்த எக்ஸப்ஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ட்ரை எக்ஸப்டில் போட்டு. ஸோ தட் இஸ் த ஈஸி வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன்னா நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி we have to do that. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வாங்குகிறேன். இந்த ஏஜுங்கிற வேல்யூ வாங்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம், கெட் ஏஜ். அதில் வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் ஏஜ் கொடுத்துட்டோம். நவ் இங்கே வந்து நம்ம செக் பண்ணுறோம், இஃப் ஏஜ் இஸ் less than 18 or age is greater than 60. அதாவது நமக்கு வந்து ஏஜ் வந்து 18 to 60க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிட்டா த்ரோ, சரிங்க த்ரோ கிடையாது, ரைஸ் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு ஹியர். அந்த ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஏஜ் எக்ஸப்ஷன். அதுக்கு வந்து what we are going to do is invalid age range அப்படின்னு நான் மெசேஜ் கொடுக்குறேன். இங்கே வந்து return else, return age. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கெட் ஏஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். இதில் வந்து ஏஜ் எக்ஸப்ஷன் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஏஜ் எக்ஸப்ஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கிளாஸ் ஏஜ் எக்ஸப்ஷன் ப்ராக்கெட்டில் எக்ஸப்ஷன் கொடுத்துங்க. தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதை வந்து கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்கை பார்க்கும்போது யூ கேன் கெட் மோர் கிளாரிட்டி ஆன் திஸ் கான்செப்ட். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், வாட் இஸ் அ கிளாஸ், வாட் இஸ் அ எக்ஸப்ஷன், எவ்ரிதிங். ஓகே, யூ வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி ஒன்ஸ் இஃப் யூ கோ த்ரூ அவர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சீரியல்ஸ், தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டெஃப்
ஸோ இதுதாங்க நம்ம எக்ஸப்ஷன் ஏஜ் எக்ஸப்ஷன் கிளாஸ் எழுதியாச்சு. இங்கே இண்டென்டேஷன் பிரச்சனை இருக்குது. இந்த இண்டென்டேஷனை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கெட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏஜ் கேட்குது, நான் 16 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் எரர், ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. இது நேம் எரருங்கிறது வந்து நம்ம இன்கேஸ் வேரியபிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா தட் வில் கிவ் தட் நேம் எரர். இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன், இங்கே ஏஜ்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இல்லாத வேரியபிளை நம்ம ட்ரை பண்ணும்போது இட் இஸ் கிவிங் த நேம் எரர். இப்போ வந்து ஏஜ் கேட்குது, நான் 14ன்னு கொடுக்குறேன். இங்கே ஏஜ் எக்ஸப்ஷன் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள். மெசேஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது. இங்கே ஏன் மெசேஜ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் டாட் மெசேஜ்னு கொடுக்கணும். இன்வேலிட் ஏஜ் ரேஞ்ச் நம்ம கொடுத்த மெசேஜ் வந்துருச்சுங்களா. இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரை except age exception. Print இன்னும் கூட என்ன பண்ணலாம், ஏஜ் எக்ஸெப்ஷன் as E அப்படின்னு கொடுத்துங்க. E print Eன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 10ன்னு கொடுத்தோம்னா invalid age range. ஸோ அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. So this is the way normally the user defined exceptions can be written. Okay, so in the exception handling is going to be more handy and more effective while writing the program. So நம்ம மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்போது how we are going to use the try catch except try except blocks அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது you will understand how effective and how powerful this particular exception handling is. But it is very easy one. Once if you follow இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா you are going to have a nice idea. இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் எக்ஸப்ஷன்னா என்ன, எரர்னா என்னங்கிறத புரிஞ்சுங்க. எக்ஸப்ஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இந்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக். அதில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கே சில வகையான எக்ஸப்ஷன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அதை எக்ஸப்ஷனாக நான் வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து மற்ற வீடியோக்களை பற்றியான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.